ஹே கைஸ், இப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆகிருச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் இதுக்கு காரணம் அந்த பொண்ணோட அம்மா தான். பிளென்ச் மோனியருங்கிற இந்த பொண்ணு 1849ல பிரான்ஸ்ல இருக்க ஒரு பெரிய குடும்பத்துல பிறக்குறாங்க. இவங்க ரொம்பவும் பேரழகா இருக்கனால பெரிய பணக்காரங்களா இவங்களை பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆனா பிளென்ச்க்கு ஒரு நார்மல் லாயர் தான் பிடிச்சிருக்கு. இவங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் பிளென்ச் அடம் பிடிச்சதுனால பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இவங்க வீட்டுல சூரிய ஒளி கூட படாத ஒரு சின்ன ரூம்ல சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்க. பிளென்ச் எவ்வளவு கத்துனாலும் விடாம பக்கத்து வீட்டுல இருந்து வந்தவங்க கேட்கும் போதெல்லாம் தன்னோட பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு போய் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள்லே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. இது நடந்த 25 வருஷத்துக்கு அப்புறமா பேரே இல்லாம போலீஸ்க்கு ஒரு லெட்டர் போகுது. என்னன்னா மோனியர் வீட்டுல ஒரு பொண்ணை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. போலீஸ் அங்க போய் செக் பண்ணையில ரொம்பவுமே மோசமான ஸ்மெல் வந்திருக்கு. அந்த ரூமை போய் செக் பண்ணி பார்த்தா உடஞ்சு போன கட்டில்ல அவங்களோட கழிவு சாப்பாடோட கழிவும் சேர்ந்து 25 கிலோ எடையில சங்கிலியால கட்டப்பட்டிருக்காங்க பிளென்ச். ஆட்களை பார்த்தோன்னா ரொம்பவுமே பயந்து போய் பேச மறந்து தன்னோட பேரை கூட மறந்தா இருக்காங்க பிளென்ச். இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ண 15 டேஸ்லயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அண்ணா எல்லாத்துக்குமே காரணம் எங்க அம்மா தான்னு சொல்லிட்டு போய் சொல்லி தப்பிச்சிட்டாங்க. அப்புறமா பிளென்ச்சை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. 1913ல பிளென்ச் இறந்தும் போயிட்டாங்க. லவ்வுக்காக இப்படிப்பட்ட கொடூர செயலை செஞ்ச அவங்க அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க.